1996ஆம் ஆண்டு ஈழத்தில் சிங்கள பேரினவாதம் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்த நேரம் தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக எந்த ஒரு அமைப்பும் குரல் கொடுக்க முடியவில்லை. காரணம், அவர்களை பற்றி பேசினாலே 7 ஆண்டு சிறைவாசம் என்று அச்சுறுத்தி இருந்தது அப்போதைய மத்திய அரசாங்கம். ஆனால் அதற்கெல்லாம் அச்சப்படாமல் 7 ஆண்டு அல்ல 70 ஆண்டுகள் கூட சிறை செல்ல தயார். நான் பேசுவேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் பேசுவார்கள், என் பேரன்களும் பேசுவார்கள் என்று முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரடி அரங்கத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில். அதன் பின்னால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே குதித்தது. ஈழத் தமிழர் உரிமை மீட்க வெடித்தெழும்பினான் இந்தியாவின் குறுக்கு செவியில்